ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பாண்டி இருந்துட்டு வானதியை பற்றி கவலைப்படாத உடனே அவங்களுக்கு ரொம்பவே கோபம் வருது. என்னை பற்றி இவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் மட்டும்தான் எப்போ பாரு இவர் வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் மனசில் நான் இல்லவே இல்லை. இவருக்காக நான் ஏன் என் வாழ்க்கையை தொலைக்கணும்? பேசாமல் நம்ம எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. என்னடா இது, வானதி கடைக்கு வரேன்னு சொல்லிச்சு, இன்னுமே கடைக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு யோசிக்கவும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணன் இருந்துட்டு நீ ஓனர் ஆகுறது வானதிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன்னு அதை பேசுகிற பேச்சு கூட இப்போல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. முன்னெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்காகவே அது மணிக்கணக்காக காத்துட்ருக்கோம். ஆனால் இப்போ நீ பேசுறது கூட அதில் காதலே வாங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கும் வானத்துக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலை கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி சமாளிக்கிறாங்க. இல்லைடா, உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு, என்னன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, வரேன்னு சொன்னா ஆனால் இன்னும் ஆளை காணும், அதுக்காக தான் பார்த்துட்ருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வானத்தை இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே அவன் கடை பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம வானத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அண்ணன் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, பார்த்தியா, நான் இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.